தமிழர்களுக்கு வணக்கம். இலங்கை சுற்றுலா வந்த பிரித்தானிய இளம் பெண்ணுக்கு நேர்ந்த விபரீதம். திரைப்பட பாணியில் நடந்த கொலை, கனரக வாகன சாரதி கைது. அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய திட்டம், ஜனாதிபதி அறிவிப்பு. இலங்கையில் உள்ள லிட்டில் ஸ்ரீபாதமலைக்கு சுற்றுலா விடயமாக சென்று பிரித்தானிய இளம் பெண் ஒருவர் தவறுதலாக மலையிலிருந்து கீழே விழுந்து படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தெரிய வருகையில் 33 வயது உடைய பிரித்தானியாவை சேர்ந்த இளம் பெண் ஒருவரை இலங்கைக்கு சுற்றுலா விடயமாக வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஸ்ரீபாத மலையினை பார்ப்பதற்கு சென்ற வேளையிலே இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விபத்தின் போது பெண்ணுடைய வலது காலில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்பஸ்தர் ஒருவரை மின்கம்பத்தில் மோதி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்ற கனரக வாகன சாரதி ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் குறித்த சாரதி நேற்றைய தினம் இரவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகை பாலங்குட பகுதியில் உள்ள வீதி ஒன்றில் குறித்த சந்தேகத்திற்கிடமாக கனரக வாகன சாரதி மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த நபர் ஒருவரை விபத்துக்குள்ளாகிவிட்டு அங்கிருந்து தப்பித்து செல்ல முற்பட்ட வேளையிலே குறித்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த சாரதி உடனடியாக மோட்டார் சைக்கிளில் சென்று கனரக வாகன சாரதியை வழிமறித்து அவருடைய கனரக வாகனத்தின் பக்கவாட்டில் உள்ள கதவினை திறந்து உள்ளே ஏற முற்பட்ட வேளையிலே குறித்த சாரதி தன்னுடைய கனரக வாகனத்தை செலுத்தி சென்று அருகில் உள்ள மின்கம்பத்தில் மோதி குறித்த குடும்பஸ்தரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாக அப்பகுதியில் பூட்டப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளினூடாக தெரிய வந்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குறித்த கனரக வாகன சாரதி கண்டுபிடிக்கப்பட்டு அவரை கைது செய்துள்ளதாகவும் மேலும் அவரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் நடவடிக்கை அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்ட வேளையிலே சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இளைஞர்கள் சந்திப்பின் போதே இந்த விடயத்தினை அவர் கூறியது மட்டுமல்லாது மேலும் அவர் இந்த விடயம் தொடர்பில் கூறுகையில் செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொனிப்பொருளின் அடிப்படையில் இளைஞர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்றினை ஏற்பாடு செய்து முன்னெடுத்த வேளை யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் அந்த சந்திப்பின் போது கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இதன் போது தெரிவிக்கையில் தொழில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக அரசு தொழில் மற்றும் தனியார் தொழில் என்று பல்வேறு துறைகளிலும் வேலை வாய்ப்பு அடுத்த வருடம் வழங்கப்பட உள்ளதாகவும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பினை அரசாங்கம் எப்பொழுதும் மறுப்பதில்லை என்றும் நிதி பிரச்சனையிலும் ஆசிரியர்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கி உள்ளதாகவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக பலரை தெரிவு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் எதிர்வருகின்ற வருடம் அதிகளவு நிதியை ஒதுக்க உள்ளதாகவும் கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த 4 வருடங்களாக இளைஞர்களுக்கு எந்தவிதமான தொழில் வாய்ப்பும் வழங்கப்படவில்லை என்றும் எனினும் அந்த திட்டமானது எதிர்வரும் வருடங்களில் மாற்றம் அடைய உள்ளதாகவும் நாடு வாங்குரோத் நிலையிலிருந்து விடுபட்டதன் காரணமாக தற்பொழுது அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஆகவே இனி புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்கும் திட்டங்களை உருவாக்கி நாட்டினை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுய தொழிலில் ஈடுபட விருப்பமுள்ள இளைஞர்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய கடன் வழங்க முற்பட உள்ளதாகவும் விவசாய நவீனமயமாக்கலுடன் இளைஞர்கள் இணைந்து செயற்படுவதற்கான திட்டமிடலும் அவர்கள் விரும்பினால் மேற்கொள்ள முடியும் என்றும் எனினும் எதிர்காலத்தில் அனுபவத்தை பொருட்படுத்தாது தனியார் துறைகளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது கோரி தான் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று இடம்பெற்ற இளைஞர்கள் கலந்துரையாடலின் போதே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.